அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்றைக்கி வந்து நம்ம காலமும் நேரமும்ல பெருக்கல் பார்க்க போகிறோம். ஓகே, மணி நிமிட வினாடியில் பெருக்கல் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் ஆசிரியர் வந்து கலவை கணக்கில் பாடம் கொடுத்துருந்தேன். நான் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தேன். தவமதியோட மட்டும்தான் நான் பார்த்தேன். சரிங்களா? ஸோ மற்ற மாணவர்களை ஏன் பாடம் செஞ்சு அனுப்ப மாட்டேறீங்க எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து ஆசிரியர் கொடுக்குற பாடம் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம கொடுக்க முடியும். எதுவுமே பாடம் செய்யலைன்னா வந்துட்டு உங்களுக்கு இது தீபிக்க வந்து நீங்களே யோசிச்சுக்கிங்களேன். சரி, இன்றைக்கி நம்ம காலமும் நேரமும்ல பெருக்கல் பார்க்க போகிறோம். சரி, பாட புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 51 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி மணியில் நிமிடத்தில் வினாடியில் பெருக்கல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, அது மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மணி நிமிடத்தில் நிமிடம் வினாடியில் பெருக்கிறது வந்து நம்ம வியாழக்கிழமை பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருக்கல்ல மணியை பார்ப்போம். ஓகே, பெருக்கல்னாலே வாய்ப்பாடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியும். ஓகே, ஒவ்வொரு நாளும் மாணவன் படிப்பதற்கு 2 மணி நேரம் செலவிடுவான். ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரம் செலவிடுவான்? ஓகே, இந்த பிரச்சனை கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் வந்து படிக்கிறதுக்கு செலவிடுவான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நேரம்? இப்போ இந்த இடத்துல க்ளூ வந்து என்னன்னா ஒரு வாரங்கிறது எத்தனை நாள்? அப்போ உங்களுக்கு தெரியணும், ஒரு வாரங்கிறது 7 நாள். அப்போ 7 நாளில் அவன் எத்தனை மணி நேரம் படிப்பான்னா, அப்போ 7 பெருக்கல் 2 மணி. இதுதான் வந்து அதோட வழிமுறை, அதாவது கணித வாக்கியம். ஸோ 2 பெருக்கல் 7 பண்ணால் 14 மணி நேரம் வந்து ஒரு வாரத்துக்கு அவர் செலவிடுவார். சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? ஓகே, இது வந்து மணி சம்மந்தப்பட்ட கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா நிமிடம். ஓகே, இந்த கேள்வியை பாருங்கள். ஒரு நாளில் தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி 30 நிமிடம் ஒளிபரப்பாகும். 5 நாளில் எத்தனை நிமிடம் ஒளிபரப்பாகும்? ஓகே, இப்போ தமிழ் செய்தி பார்ப்பீங்களா இல்லையா எல்லாரும்? ஓகே, தமிழ் செய்தி வந்து ரொம்ப முக்கியம், நாட்டு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கு. ஓகே, பொதுவாக 30 நிமிடம் தான் வந்து செய்தி ஒளிபரப்பாகும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு 30 நிமிடம்னா 5 நாளுக்கு எத்தனை மணி நேரம்னு எத்தனை நிமிடம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்? அங்கே கொடுத்துட்டாங்க ஒரு நாளைக்கு 30. அப்போ 30 பெருக்கல் 5 நாள் 5. 5ஓட நீங்கள் பெருக்குனீங்கன்னா சுழியம் பெருக்கல் 5 சுழியம் 5 3 15. ஓகேங்களா? ஓகே, இதுவும் ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. ஓகே, சாதாரண பெருக்கல் கேள்வி தான். ஆனால் நீங்கள் கூடுதலாக போடணும்னா மணி நிமிடன்ற அந்த யூனிட்டை நீங்கள் அங்கே எழுதிடணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி வினாடிக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். ஓகே, வினாடி. ஓர் அவித்த முட்டையை உரிக்க 8 வினாடி தேவைப்பட்டது. ஓகே, வீட்டில் நீங்களாம் முட்டையை உரிச்சிருப்பீங்க. சரி, அம்மா வேக போட்டிருப்பாங்க முட்டை கறி வைக்கிறதுக்கோ இல்லை நாசில் செய்கிறதுக்கோ முட்டையை வச்சுருப்பாங்க. அதை உரிக்க அதோட தோல் உரிக்க 8 வினாடி 8 செகண்ட். அதே மாதிரி ஓகே, 4 அவித்த முட்டையை உரிக்க எத்தனை வினாடிகள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன வாய்ப்பாடு? ஓகே, இதை வந்து நீங்கள் 8ஆம் வாய்ப்பாடவும் எடுத்துக்கலாம், 4ஆம் வாய்ப்பாடவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன் வந்து 8ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம்னா 4ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம்னா 4 8ஓடையும் பெருக்கலாம் அல்லது 8 4ஓடையும் பெருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 8 வினாடி பெருக்கல் 4 32. இதே நீங்கள் 4 மேலே போட்டிங்கன்னா அங்கே வினாடி எழுத மாட்டீங்க, ஏன்னா 8 தான் வினாடி. அப்போ 4 பெருக்கல் 8 வினாடி. அப்படி இருந்தாலும் 32 வினாடி அப்படின்னு விடை வரும். சரிங்களா? ஸோ முக்கியமாக நீங்கள் அந்த வினாடி எழுதணும். ஓகே, இன்றைக்கி வந்து ஆசிரியர் வந்து மணியால் பெருக்கிறது, நிமிடத்தால் பெருக்கிறது, வினாடியால் பெருக்கிறது, இது மட்டும்தான். ஓகே, மணி நிமிடத்தால் பெருக்கிறது, நிமிடம் வினாடியால் பெருக்கிறது, அதோட விடைகள் வந்துட்டு அதோட வழிமுறைகள் வந்து கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா? அது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக வியாழக்கிழமை பார்ப்போம். சரிங்களா? இப்போ நோட்டு புத்தகத்தில் நீங்கள் இந்த பயிற்சியை செய்யணும். ஓகே, நோட்டு புத்தகத்தில் நீங்கள் 1ஆவது கேள்வியிலேருந்து 8ஆவது கேள்வி செய்யணும். சரிங்களா? 1ஆவது கேள்வியில் 8 இல்லை மன்னிக்கவும், 1ஆவது கேள்வியிலேருந்து 7ஆவது கேள்வி மட்டும் தான் நீங்கள் செய்யணும்.
ஓகேவா? மணி சம்மந்தப்பட்டு, நிமிடம் சம்மந்தப்பட்டு, வினாடி சம்மந்தப்பட்டு 1ஆவதுலேருந்து 7 வரைக்கும் தான் செய்யணும். 8, 9, 10 இப்போது நீங்கள் செய்ய வேண்டாம். அது பிறகு நம்ம வியாழக்கிழமை பார்ப்போம். ஓகே. அடுத்து பயிற்சி புத்தகத்தில் எந்த பக்கம் பாடம் செய்யணும்னு ஆசிரியர் இப்போ நான் குரூப்பில் போடுவேன். சரிங்களா? இந்த வீடியோவை நான் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் இதை நோட்டு புக்கில் செய்வீங்களே, அதையும் இன்னொன்று ஆக்டிவிட்டி புக்கில் 2 பக்கம் நான் போடுறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். அதுவும் செய்து நீங்கள் என்ன செய்யணுன்னா கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் இது அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த பாடம் அங்கேயே இருக்கும். சரியா? அப்போ உங்களோட பேர் அங்கே பதிவாயிரும். ஓகே, இவங்க இந்த பாடத்தை அனுப்பிட்டாங்க. ஓகே, இதை தலைமை ஆசிரியரோ இல்லை நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பேர் யார் செக் பண்ணாலும் நீங்கள் பாடம் செஞ்சிட்டீங்கிறது உறுதியாக தெரியும். ஸோ அதனால தான் நம்ம அதை வலியுறுத்துகிறோம். அது தெரியாதவங்க என்ன செய்யணும்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும். ஓகே, நான் தனியாக ஒரு குரூப் திறந்துருக்கேன். அந்த மாணவர்கள் அவங்களுக்கு நான் பயிற்சி தனியாக அனுப்பிட்டு அவங்க அதில் செய்ய வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே, நன்றி மாணவர்களே.